அப்போ நம்மளை கண்டிப்பாக எப்படி உயிர்த்தெழுப்பணும் அப்படின்னா, அதிலே வேதத்தை சொல்லப்படும் 44 வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. பார்த்தீங்களா? என்னடா இது? அப்பதான் சொன்னேன் நான், பிதாவின் சாயலாவும் இருந்தார் இயேசு கிறிஸ்து, மனுஷனுடைய சாயலாகவும் இருந்தார்னு சொன்னேன். பார்த்தீங்களா? இப்போ என்னாச்சு? மனுஷனுடைய சாயலாய் நமக்காய் இயேசு கிறிஸ்து நீதிமானாய் மரித்தார். சோத்திரம். பாவமற்றவராய் மரித்தார். சோத்திரம். சோத்திரம். சங்கீதம் நீதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். சோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அப்போ ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். சோத்திரம். ஆவிக்குரிய சரீரம் என்னது? ஆவிக்குரிய சரீரம் எப்படி கிறிஸ்துவை நம்ம ஒப்பிட்டு பார்க்கப்படுகிற போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 30 வயசு வரைக்கும் ஏசப்பா யாராக இருந்தார்? மனுஷ சாயலாகவே இருந்தார். 30 வயசுக்கு மேற்பட்டு யோர்தான் நதிக்கு போன போது யாராக மாறினார்? மனுஷன் தேவகுமாரனாக மாறினார். சோத்திரம். மனுஷன் தேவகுமாரனாக எப்படி மாறினார்னா, எப்படி மாறினார்னா, பிதாவின் இடத்திலிருந்து என்னது? பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபமாய் அவருக்குள்ளே வந்ததுனால அப்போ யாரா மாறினார் அப்படின்னா, தேவனுடைய குமாரனாக மாறினார். சோத்திரம். அப்போ தேவனுடைய குமாரனாக மாறினால தான். அப்போ தேவனுடைய குமாரன் என்னது? குமாரன் இப்போ நம்ம பிள்ளையை பார்த்து மகன் மகள்னு சொல்கிறோம்ல, குமாரன் என்ன? பையன் அர்த்தம். அல்லேலூயா. மூத்த மகன் சொல்லுவாங்களே, அப்படி குமாரன். அதனால தான் அதே இடத்துல நம்ம யோவானில் வாசிக்கப்படி 2வது அதிகாரத்தில் வாசிக்கப்படுகிற போது ஏசப்பாவுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க? அந்த இடத்துல வந்து மரியாள் என்ன பண்ணுறாங்க? என்ன சொல்கிறாங்க? 2வது அதிகாரத்தில் யோவானில் என்ன சொல்கிறாங்க? தன்னுடைய திருமண வீட்டில் என்னாச்சு? திராட்சை ரசம் இல்லை. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கும்போது ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே என்னாச்சு? திராட்சை ரசம் இல்லை, குறைவாக இருக்குது. இப்படி சொல்லும் போது ஏசு என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? இன்னும் என் வேலை வரவில்லை. அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? அம்மாவும் சொன்னாரா? எப்படி சொல்கிறாரு? ஸ்திரீங்கிறார். சோத்திரம். அப்போ அங்கே யாராக இருக்கிறார் அவரு? அப்போ அங்கே யாராக இருக்கிறார் அந்த இடத்துல? தேவகுமாரனாக இருக்கிறார். சோத்திரம். சன் ஆஃப் காட். சோத்திரம். அப்போ ஆண்டவர் அங்கே யாராக இருக்கிறார்னா தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். மரியாளுடைய பிள்ளையாக அந்த இடத்துல இல்லை. சோத்திரம். அப்போ சோத்திரம். அதே போல் தேவ ஆவியானவர் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அன்னைக்கு புறாவின் ரூபம் வந்தாரோ அவர் என்ன பண்ணார்? சோத்திரம். தேவ ஆவினாலே நிரப்பப்படுகிற உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால தான் அவருடைய சாயலாக இருந்த நம்முடைய சாயலாக இருந்தாலும் சரீரம் இந்த பூமியில் நமக்காக மரித்திருந்தாலும் அந்த 3ஆம் நாள் அவர் வானத்திலிருந்து வந்ததுனால அந்த சரீரத்தை பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அதே போல இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 100க்கு 100 முழுமையாய் அவரை நம்பி விசுவாசித்து இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஞானஸ்தானம் எடுத்தாரோ அவ்விதமாக ஞானஸ்தானம் எடுத்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்துனா இயேசு கிறிஸ்து எப்படின்னா முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார். சோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார்? ஏசப்பா எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார்? முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார். சோத்திரம். அப்போ அதே போல் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு இயேசு கிறிஸ்து அந்த மொழியான ஞானஸ்தானம் எடுத்த பொழுது பிறகு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேலே என்ன சொன்னார்னா, இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இவரைய நேசகுமாரன் என்று சொன்னார். சோத்திரம். அதே போல் இந்த நாளில் நம்ம அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் நம்ம மாறி இருக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில். சோத்திரம். அல்லேலூயா. அவர் நாமத்தை விசுவாசிக்கிற யாவரும் யாராக இருப்போமா? பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்க அப்படின்ற போது இயேசு கிறிஸ்து மட்டுமும் அவர் பிள்ளையா இல்லை, நாமும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அப்போ அவருடைய தேவனுடைய பிள்ளையாக இருக்க அப்படின்ற போது நம்மளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தது போல உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவி உயிர்ப்பிக்கிறது. சோத்திரம். அப்போ தேவ ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இந்த நாளில் சோத்திரம் விரும்புகிறார். சபையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சபை எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே தான் இருக்குது. சோத்திரம். சபை எங்கே இருக்குது? ஆமாம், நமக்குள்ளே உள்ளந்தான். நம்முடைய உள்ளந்தான் சபை. சோத்திரம். நம்முடைய இருதயம்தான் சபை. இந்த உள்ளத்தை நம்ம சோத்திரம் புதுப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார்.
என்ன பண்ணுறார்? ஸ்தோத்திரம். புதுப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது. இப்போ போகலாம். 1 தெசலோனிக்கேயர்ல 2வது அதிகாரம் 13வது வசனம், பக்கம் 280. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 280வது பக்கம் 13வது வசனம் வாசிமா. 1 தெசலோனிக்கேயர். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்போ இந்த 13வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம யாராக இருக்கணும்? நம்ம தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி கொள்ளணுமா? தேவ வசனமாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே கவனிங்க. எப்படி வசனமா? மனுஷனுடைய வார்த்தையாக எண்ணக்கூடாது. எப்படி எண்ணணும்? தேவனுடைய வார்த்தையாக. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அது முன்னாடி தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவர் எப்படி தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து எந்த நிலையிலும் ஸ்தோத்திரம் பிதாவை நோக்கி எந்த நிலையிலும் ஜெபித்து கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். பிதாவை கனம் பண்ணி கொண்டு இருந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தத்துக்கு என்னைக்கு அந்த யோர்தான் நதியில் என்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டாரோ அதன் பிறகு இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்தை நாள்தோறும் கேட்கிறவர்களாகவும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். ஸ்தோத்திரம். அதே போல நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். என்ன கேட்கணும்? மனுஷனுடைய வார்த்தைக்கல்ல, மனுஷனுடைய சத்தத்துக்கல்ல, தேவனுடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு. நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவ ஜீவி என்பது இந்த திருவசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? செவி சாய்க்கணும். ஸ்தோத்திரம். ஏதோ சொல்லி கீழ்ப்படியணும். பாருங்க, அதை அழகா சொல்லப்பட பவுல் சொல்றாரு பாருங்க. அதை மனுஷனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், மனுஷருடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே. ஸ்தோத்திரம். அப்ப யாருடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளணும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ ஜீவம் என்பது மனுஷர்களாலே செயல்படக்கூடிய காரியம் அல்ல. அதுக்காகத்தான் இன்னும் சொல்லுவேன், மனுஷனுடைய காரியமாக அல்ல. இது மனுஷனுடைய பார்வைக்காக கர்த்தரை ஆராதிக்கல, மனுஷனுடைய பார்வைக்காக தேவனை தொழுது கொள்ளல, தேவனுடைய பார்வைக்காக கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனை உண்மையா ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். மனுஷனுடைய பார்வைக்காக, மனுஷனுடைய பார்வைக்காக அலங்காரம் அந்த இது கிடையாது. ஸ்தோத்திரம். திருவசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை உள்வாங்கி அந்த வசனத்துக்கு நாம் என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். செவி சாய்த்து கீழ்ப்படிந்து, இது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை என்பதை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவ்விதமாய் இருந்ததுனாலதான் அவர் மரித்த பிறகு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் அவர் உயிர்ப்பித்தார். ஸ்தோத்திரம். அதே மனுஷன்தான், அதே மனுஷனாகவே வந்தார். ஸ்தோத்திரம். தேவன் வேற எங்கேயும் யாரும் உருவாக்கல. அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர்ல. பிதாவாகிய தேவன் தன்னுடைய கையிலேயே மண் அள்ளி மனுஷனை உண்டு பண்ணினார். அவருடைய சுவாசிக்கிற சுவாச காற்றை மனுஷனுக்குள்ளே ஊதினார். அவன் மனுஷனானான், ஜீவாத்மாயி. ஆனா அவனுக்கு சொன்னார் ஆண்டவர், இப்படி இருடா, என் வசனத்துக்கு என்ன கீழ்படி சொல்ல, வசனம் சொல்லல, இதெல்லாம் நீ என்ன பண்ணும்? பண்படுத்து, இதெல்லாம் நீ ஸ்திரப்படுத்து, இவைகளெல்லாம் பராமரிச்சுக்கோ, எதை? ஜீவராசிகளாம் பராமரிச்சுக்கோ அப்படி சொன்னார். ஸ்தோத்திரம். அந்த நாளிலே ஒரு கட்டளை மட்டும் சொன்னார். ஸ்தோத்திரம். என்ன கட்டளை அப்படின்னா, எல்லா பலவிதமான கனி இருக்குது, எல்லா விதமான மரங்களுக்கு வரக்கூடிய கனியெல்லாம் நீ புசிக்கலாம். ஆனா இவைகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது, அது பார்வைக்கு நன்றாக இருக்கும், அதை நீ மட்டும் நம்ம கூட ஸ்தோத்திரம் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஆனா அங்கேயும் வார்த்தை தான் வந்தது. ஸ்தோத்திரம். அந்த மனுஷன், அந்த மனுஷி என்ன பண்ணல? அந்த மனுஷி தானே, மனுஷிக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். இந்த மனுஷன் தெரியுமா தெரியாதா? அந்த மனுஷி புசித்தால், புசித்தது மட்டுமில்ல, இந்த கனியை என்ன பண்ணுகிறாரு?
அப்போ அந்த மனுஷன் தெரியும்ல, இது வரைக்கும் இந்த கனியை சாப்பிட்டு கிடையாது, இந்த கனி வித்தியாசமாக இருக்குதே அப்படி அந்த மனுஷன் கேட்டுக்கலாம். இந்த மனுஷையும் சொல்லியிருக்கலாம், இங்கே தான் இருக்குது, அங்கே தான் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, ஐயோ நம்மளை பாதுகாக்க சொல்லக்கூடிய ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மனுஷியை பார்த்து என்ன சொன்னார்? இந்த மனுஷி இந்த மனுஷனை என்ன பண்ணணும்? இந்த மனுஷன் எல்லாத்தையும் பண்படுத்த சொன்னார்ல, பாதுகாக்க. இந்த மனுஷனை பாதுகாக்க முடியாதான், இவனுக்கு உதவியா இருக்க முடியாதான் அந்த மனுஷி என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார்ல. இப்போ இந்த மனுஷி அப்படி உண்டதுனால இந்த மனுஷன் என்ன பண்றான்? ஐயோ நமக்கு துணையா ஏற்படுத்தப்பட்ட இந்த கனியை சாப்பிட்டாலே என்ன பண்ணும், நம்மளும் சாப்பிட்டுருவோம். அப்படி சாப்பிட்டான். சோதரம் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணல, கீழ்படியில. தெரியும் உனக்கு சாப்பிட்டா, ஐயோ சாப்பிட்டா போட்டோம் அப்படின்னு சொல்லல. ஐயோ அவ சாப்பிட்டாலும் சரி, இவனு என்ன பண்ணான்? சாப்பிட்டதுனால தான் கீழ்ப்படியாமை போனது. சோத்திரம் இன்னைக்கு அதே போல தான் என்ன பண்ணுறோம். இன்னைக்கு எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளவு அந்நிய பாசை பேசினாலும் சரி, எவ்வளவு அழுது புலம்பி நின்றாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம்? வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவாக சொல்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வசனத்துக்கு யார் செவி சாய்க்கிறார்களோ, அவர் இந்த பூமியில் வருகிறப்ப கண்டிப்பாக உயிரோடு எழுப்புவார். அப்படிதான் சொல்லுது. சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அதே வாசிப்போம். அந்த இடத்துல மீண்டும் அந்த வசனம் 14 வாசிக்கலாம். சரி, அந்த 13 வசனம் மீண்டும் வாசிக்கலாம். 13 வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. ஆமென். இதை யாரெல்லாம் இப்படி விசுவாசிக்கிறாங்களோ, அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு சொல்லப்பட்ட தெசலோனிக்கருடைய திருச்சபைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இப்போ அதே போல் இந்த நாட்களில் நாம் சபையாராக இருக்கிறன்னா ஏற்றுக்கொண்டு அவிதமாய் விசுவாசிப்போமானால் கர்த்தர் வருகையில் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, சோதரம். ஹல்லேலூயா. எப்படி உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லி வாசிக்கலாம். 15 வசனம். அந்த யூதர்கள் இது 4வது அதிகாரத்தில் 15 வசனம். 4 அது 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 15 வசனம். 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 15 வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. மரித்த இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஆதாம் துவங்கி இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்த யாவரும் என்ன பண்ணுவாங்களாம்? சோத்திரம். என்ன பண்ணுவாங்களாம்? உயிர்த்தெழுவாங்க. சரி, அவர் வருகை இருக்குது, நம்ம இன்னும் மறிக்கல, நம்ம பண்ணுவோம். சோத்திரம். ஏசப்பட சொல்ற பாருங்க, நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. நாம் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசிம் அடுத்த வசனம். பரிகள் வசனம். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். சோத்திரம். இப்போ உயிரோடு இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல? சோத்திரம். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். சோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதற்காகத்தான் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம்? சோத்திரம். ஏற்றுக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆமென். சோத்திரம். அப்போ ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். ஆண்டுடைய வசனத்தை என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். வாசித்தம் அல்லவா அந்த 14 வசனம். அதே போல நம்ம என்ன பண்ணோம்? உள் வாங்கி என்ன பண்ணோம்? விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்ப பலனா மாறும். திருவசனம் பலனா மாறும். சோத்திரம். அடுத்து வாசிக்கலாம். அதே போல எபிரேயர். சோத்திரம். எபிரேயர்ல 13வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 311. சோத்திரம். 311. எபிரேயர் 13வது அதிகாரம் 9வது வசனம்.
ம் அழைப்புண்டு ம் திரியாதிருங்கள். ம் போஜன ம் பதார்த்தங்களினால் அல்ல. கிருபையினாலே இருதய சுரப்பளிப்பது. ம் போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல பவுல் மூலமாக நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தையை, வசனத்தை நாம் உள்வாங்கணும். என்ன உள்வாங்கணும்? அந்த வசனம் ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற திருவசனமா இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இடத்துல கூட ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஆசீர்வாதமா பிளெஸிங்கா அப்படி சொல்லி நல்லா அனுபவிக்கக்கூடிய நல்ல பாடல் பாடி பாடலாம். அப்படி பாடலாம், வேலைன்னு சொல்ல பாடலாம். பாடல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம என்னன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாடல். ஸ்தோத்திரம். தேவனை கனம் பண்ணுகிற ஒரு பாடலை பாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குது. மனுஷர்களை இன்ட்ரெஸ்ட் பண்ண ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பாடல் இருக்குது அல்லவா? அப்படிலாம் அந்த பாடலாம் பாடினாவும் ஓ பரவாயில்ல, ஒரு ஜாலியாக பாட்டு பாடுறாங்க அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்? மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமாம். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ணும்போது பாவம் வராங்க, மக்கள் வராங்க, அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக அவங்களுக்கு திருவசனத்தை என்ன பண்ணலாம்? பிளஸிங்காக பேசலாம். நாங்களே நொந்து குந்து வாரம் பாஸ்டர் இங்கேயாவது 10 நிமிஷம் வந்து ஏதோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வரும்னு பார்த்தா இந்த மனுஷன் கரைச்சி கொட்டுறானே அப்படிங்கிற ஒரு காரியம் பிடிக்காது. ஸ்தோத்திரம். அப்போ என்ன, உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன வேணால் இருந்துக்கோ, எப்படி வேணால் இருந்துக்கோ. நீங்களுடைய தவறுகளை இந்த 6 நாள் இருக்கக்கூடிய காரியங்கள் இல்லவா? இந்த 6 நாள் இருக்கிற நம்ம சபைக்கு ஒரு நாள் வரோம். அந்த 6 நாள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது? அதை வந்து இங்கே வந்து சரி செய்து தான் சபைக்கு வரோம். நல்லா புரிஞ்சுக்கணும். சபை எப்படின்னா, சபை வந்து ஒழுங்கு செய்கிறது தான் சபை. இந்த 6 நாளில் ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமற்ற காரியம் ஏதோ இருக்கணும், அதை சபையில் ஆர்டர் பண்ணுவார். சோத்திரம். அதை சரி செய்வதுக்கு தான் ஆர்டர் பண்ணுவார். சபையை ஒரு நாள் கூட்டுறார். சோத்திரம். கூட்டுறோம். அப்போ அதை நம்ம செய்ய விடாமல் மறுபடியும் அந்த தவறு செய்யாதபடிக்கு மறுபடியும் சரி பண்ணணும். அதுதான் சபை. நம்ம 6 நாள் செய்த சில தவறுகளை மறைச்சிட்டு இந்த 2 ஹவரில் என்ன பண்ணுறோம்? உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய பார்த்து எப்படி வேணால் இருந்துக்கோ அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது என்ன உங்களுக்கு சந்தோஷம். பாஸ்டர் நல்லா பேசினார், எதை குறிச்சும் யோசிக்கலை, பரவாயில்ல நல்லா பேசினார், இல்லைன்னா போட்டு கரைச்சிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குல்லவா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுது. சோத்திரம். இவர் அன்னைக்கே பவுல் சொல்லிட்டார். சோத்திரம். அதனால தான் இங்கே நல்லா இருக்குது அங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற பார்க்கக்கூடாது. அதனால தான் ஆண்டு ஏசப்பா நல்லா சொல்லியிருக்கிறார். சோத்திரம். இப்போ தேவனுடைய வார்த்தை தான் என்னை சரியாக்கணும். என்ன சரியாக்கும்? நான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன். நான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றா என் தலை நல்லா வாரி இருக்குது வாரலை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? தெரியும். நீ உண்மையிலே நான் பண்ணுறேன், நான் நல்லாவே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? நிசாந்த் என்ன பண்ணுறது? பாஸ்டர் சூப்பராக இருக்கீங்க பாஸ்டர், போச்சு எனக்கு ஐஸ் வந்துருச்சு அப்படியே உள்ளத்தில். கடைசியில் என்ன சொன்னாங்க? என்ன பாஸ்டர் அவர் அப்படி இருக்கிறாரு இப்படி சொல்கிறேன். இல்லைங்க, அப்படி சொன்னா தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன அது இன்னைக்கு அப்படி என்ன நடக்குது? அப்போ அதுதான் பலவிதமான எனக்கு சரி செய்யணும். நான் வந்து அநேக காரியத்தில் இருக்கிறேன், எனக்குள்ளே ஆண்டவருக்கும் அவருக்கும் தூரமாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது, தேவனை விட்டு நான் வெளியே போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீ என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு நிசாந்த் வந்து என்னை பார்த்து பாஸ்டர் நல்லா இருக்குது பாஸ்டர், சூப்பராக இருக்கீங்க பாஸ்டர் என்ன முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்? ஓ பரவாயில்ல, அப்போ நல்லா தான் இருக்கேன் நான். அப்படி நானும் பொய்யான ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கேன். சோத்திரம். இதான் பொய்யான காரியம் தானே. அப்போ உண்மையான இடத்துக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சோத்திரம். தப்பை சரி பண்ணணும். அல்லேலூயா. தவறுகளை தப்பியதங்களை என்ன பண்ணணுமா? சரிப்படுத்தும். அந்த சரிப்படுத்துவதுக்கு தான் திருச்சபை. சரிப்படுத்துவதுக்கு தான் சபை. இதை சரி ஆக்குவதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன். சோத்திரம். இதை சரி செய்வதுக்கு தான் ஒரு மூப்பர். சோத்திரம். கூட இருந்து ஜனங்களோடு ஜனமாக இருக்கக்கூடிய, மக்களோடு இருக்கக்கூடியவர் தான் யாரு? மூப்பர். அப்போ என்ன மக்கள் தெரியும். சோத்திரம். மக்களோட இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் மூப்பர். சோத்திரம். அப்போ இந்த ஒரு காரியம் ஆண்டுடைய வசனம் சொல்லுது. அப்போ பலவிதமான சோத்திரம்
அந்நிய போதனையினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள். ஐயோ இங்கே போனால் இப்படி தான் பேசுவார், அப்படி போச அப்படின்னு சொல்லி அங்கங்கே நம்மளோட சோதரம் அப்படி திரிந்த ஆத்மாக்கள்லாம் இன்னைக்கெல்லாம் கேள்விக்குரியாக தான் இருக்குது. சோத்திரம். அப்போ அதே போல் நம்ம ஆண்டுடைய வசனத்தை திருவசனத்தை என்ன பண்ணணும்? சோத்திரம். சொல்ல பாருங்க என்ன சொல்றது அதில் வசனம், 9ஆம் வசனம், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினால தான் இருதயம் என்ன பண்ணுமா? ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களினாலே முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை. இந்த இடத்துல நல்ல ஆதாரம் எனக்கு இல்லை, இந்த ஹோட்டலில் போனேன், இந்த சாப்பாடு சரியில்லை, அடுத்த ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. சோத்திரம். 7ஆம் வசனம் வாசிமா. இது போதும், இதுக்கு மேலே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். சோத்திரம். இது வேணும். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நம்ம யாரையும் பின்பற்ற தேவையான அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றினா போதும். சோத்திரம். பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை பார்க்காத கிறிஸ்துவை பாருங்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நம்ம இயேசுவை நம்ம என்ன பண்ணோம்? பின்பற்றணும். சோத்திரம். 7ஆம் வசனம் சொல்லுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவருடைய நடக்கையிலே முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ கர்த்தருடைய ஏசப்பாவை நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும். மனுஷனை பின்பற்றக்கூடாது, மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. இப்போ நான் கூட இருந்தால் கூட ஊழியக்காரன் உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம். சோத்திரம். அது கடமனெல்லாம் எல்லாமே ரைட்டு தான். ஆனால் நான் செய்கிற காரியத்தை நான் ஒரு மனுஷன் தானே. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும். சோத்திரம். மனுஷருக்காக அல்ல, நீங்கள் எனக்காக நீங்கள் இங்கே சபைக்கு வரக்கூடாது. சோத்திரம். என்னை நீங்கள் பின்பற்றக்கூடாது. சோத்திரம். யாரை பின்பற்றணும்? ஐயோ பாஸ்ட் நீங்கள் வரலைன்னா பாஸ்ட் என்னை கேட்பாரு, அது கண்டிப்பாக கேட்பேன். ஆனால் என்ன கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா யாரை பார்க்கணும்? கர்த்தருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்? இயேசுவை நீங்கள் பார்க்கணும். சோத்திரம். ஐயோ ஏசப்பா இன்னைக்கு வரல அப்படின்னா ஏசப்பா வந்து என்ன பண்ணுவார்? நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் மட்டும் இருக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னு. இல்லை, இங்கே இருக்கிறார். சோத்திரம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்போ ஏசு இங்கே என்ன இருக்கிறாரு? இப்போ அவர் இருந்தாருன்னா அவர் கூட யார் இருப்பா? வேதம் சொல்லுது தேவன் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாராம்? ஆவியா இருக்கிறார். இப்போ அவர் கூட யார் இருக்காங்களாம்? சோத்திரம். எத்தனை பேர்? பிதா குமாரன் பரிசுத்தம் ரைட் திருத்துவ தெய்வமா இருக்கிறாரு. அவர்களுக்கு கூடவே யார் இருக்கா? தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ அவர் இருக்கிற ஒரு சராசரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அல்லது சிஎம்ஓ யாரோ வந்தாங்கன்னா யார் இருப்பா கூட? பாடி கட்டு இருப்பாங்கள்ல. அதே போல் கிறிஸ்து இந்த பூமியில் இங்கே இறங்கி வந்திருந்தாருன்னா அவரோடு இருக்கக்கூடிய சேனைகளும் இறங்கி வரும். தேவாதி தேவ தூதர்கள் வருவார்கள். அப்போ அவர்களாம் என்ன பண்ணுறாங்க? நம்மளை என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாக நம்மளை பார்க்குறாங்க. தேவன் மட்டும் பார்க்கல. ஐயோ அவங்க நினைக்கிறாங்க தேவதூர் பார்த்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நம்ம இப்படி ஆராதிக்கலையே, இவங்க அவ்வளோ மகிமையாக ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? போராமை கொள்வார்கள். சோத்திரம். அல்லேலூயா. நம்ம யாரை ஆராதிக்க வரோம் அப்படி இருந்தீங்கன்னா ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். சோத்திரம். நம்மளை மரித்து நமக்காக மரித்து நமக்காகவே மரித்தாரு. சோத்திரம். நமக்காக மரித்து உயிரோடு எழும்பின ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை உண்மையாய் தன் உணர்வுபூர்வமாய் அறிந்து நாம் அவ்விதமாக விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் ஆராதிக்கப்படுகிற போது மெய்யாகவே சோத்திரம் அவர் தேவன் கண்டு சந்தோஷப்படுவார். ஆனால் வரலைன்னா ஐயோ என் பிள்ளை வரலையே, நான் இத்தனை நாள் 6 நாளாக நான் பிள்ளைகளுக்கு நான் பராமரித்தேன், பாதுகாத்தேன், வேலை செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, போக்குவரத்தில் எல்லா இடத்துலையும் நான் கூட இருந்து பாதுகாத்தனே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் போகிறேன், ஜெர்மி சைக்கிள் ஓட்டி போகிறான்னு நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை, சைக்கிளை ஓட்டுறதவனாக இருக்கலாம். ஆனால் சைக்கிளில் போய் ஓட்டி பாதுகாப்பாய் போக வேண்டிய இடத்துல பாதுகாப்பாக எந்தவித ஆபத்து இல்லாமல் எந்த தீமை இல்லாமல் பாதுகாக்கிறது யாரு? ஆண்டவர். தேவதூதர்கள். ஆண்டவர். சோத்திரம்.
அப்போ அதே போல நாம் செய்கிற பணியில் நான் செய்கிறேன் இல்லை, தேவன் நாம் செய்கிற பணியில் நம்ம இருக்கக்கூடிய போக்குவரத்து எல்லா இடத்துலையும் நம்மளை கத்த நம்ம கூட இருந்து பாதுகாக்கிறார். சோத்திரம். அந்த காரியத்தில் இன்னைக்கு நம்ம சுகபத்திரமா இருக்கிறோம், இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா கத்த நம்ம கூட இருந்து சுகபத்திரமா வைத்திருக்கிறோம். அதற்கு இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண சோத்திரம், கனம் பண்ண முடியாது, நன்றி செலுத்த முடியாது வருகிறோம். அப்படி வரப்படுகிற போது அவர் சந்தோஷப்படுகிறார். அதைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கும் போது பாஸ்டமா நாங்கள் பாடுறோமே, பாடும்போது எங்கள் பாட நீங்கள் பாட தேவையில்லை. சோத்திரம். ஆண்டவரே உள்ளத்தை நினைச்சு பாருங்க, அந்த கடந்த 6 நாட்களை என்னை நடத்தி வந்தாரே, எவ்வளோ ஆபத்து வந்தது, எவ்வளோ விபத்து வந்தது, எவ்வளோ பிரச்சனை வந்தது, அதெல்லாம் கடந்து வந்தேனே சொல்லி நீங்கள் உணர்ந்து நீங்கள் தெய்வத்தை தொழுது கொள்றீங்க. அதை அவர் பார்க்கிறார். சோத்திரம். உள்ளத்தை பார்க்கிறார். சோத்திரம். உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். சோத்திரம். அந்த நாச மோசத்தில் தேவன் என்னை தூக்கி எடுத்தாரே அப்படிங்கிற எண்ணத்தை அவர் என்ன சோத்திரம் பார்க்கிறார். அது சந்தோஷப்படும். அது ஆண்டவர் சமூகத்தில் வராமல் இருந்தீரானால் அதே ஆண்டவர் என்ன பண்ணுவார், துக்கப்படுவார். சோத்திரம். விலக மாட்டார். அவருடைய சமூகத்தில் இன்னும் வரலைன்னா, அந்த சமூகத்துக்கு வரலை அப்படின்னா துக்கப்படுவார். சோத்திரம். நான் 6 நாள் நான் பிள்ளை கூட நான் இருந்தேன், நீங்கள் அப்படியெல்லாம் ஜோம் பண்ணுறீங்க, ஏசப்பா நான் போகிறேன்ப்பா, நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லேன் இல்லையே, சொல்கிறீங்களா சொல்லையா, அவர்கிட்ட நான் வாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் நான் கூப்பிடவே இல்லை, எப்படி வருவீங்களே, நீங்கள் ஜோம் பண்ண ஆண்டவரே என் கூட வாங்கப்பா நான் வேலைக்கு போகிறேன் சொல்லுங்களா, சொல்கிறீங்களா சொல்லலையா, நான் சொல்கிறேன்ப்பா, நான் அதை வச்சு நான் சொன்னேன். சோத்திரம். என் கூட வாங்கப்பா சொல்லலையா, நீங்கள் வேலைக்கே போகல, அதுக்காக நான் என்ன பண்ணுறது, கற்றுக்கு சோத்திரம். அப்படியா அப்படி சொன்னீங்களா சொல்லையா, அதைத்தான் சொல்கிறேன். சோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறது, சோத்திரம். இப்போ என் கூட வர சோத்திரம். அதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலே என்ன பண்ணுறோம், லிஃப்ட்டு கொடுத்து வண்டியில் கூட்டி பண்ண என்ன பண்ணுறோம், நன்றி சொல்லமா டைம் சொல்லமா சொல்ல, அதே அந்த தெய்வத்துக்கு நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதான். இவ்வளோ நாள் நம்மளை காக்குறாரு, அதுக்கு நன்றி செலுத்த முடியாதான் அவருடைய சமூகத்து வாக்கும். சோத்திரம். அல்ல நான் கண்டிப்பாக அதுக்கு தான் ஆராதிக்க வரோம். சோத்திரம். ஒரு நாள் ஏசப்பா, அதனால தான் ஓய்வு நாள். சோத்திரம். இந்த நாள் அவருக்குரிய நாள். அப்போ ஆண்டவரை உண்மையாக விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த நாளை என்ன பண்ணும், ஆண்டவருக்குரிய நாளாக அனுசரித்து நம்ம இருக்கப்படுகிற போது கர்த்தர் உயர்த்துவாங்க. சோத்திரம். தேவன் அனுப்புவார். சோத்திரம். உயர்த்துவார். சோத்திரம். சரி, அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். சோத்திரம். இப்படி எபிரேயர் அதே 1 பேதுருல வாசிக்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனம் 18ஆம் வசனம். நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்க்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 18 வசனம் வாசிங்களா சிஸ்டர்? 18 21. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏன் அவர் நம்மளை உயிர்ப்பிப்பார், ஏன் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கப்படுகிற போது கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, எப்படி கிறிஸ்து தேவனோடு இணைந்தாரோ அதே போல மாம்சத்தில் இருந்த ஆதாம், இப்பெல்லாம் நம்ம யாரா இருக்கிறோம், ஆதாமுடைய பிள்ளை தானே, நம்மளாம் ஆதாமுடைய பிள்ளை தானே, ஆதாமுடைய சன்னதி. சோத்திரம். சரி, இப்போ யாருடைய சன்னதியா இருக்கு, நீங்க நானும் யாருடைய சன்னதியா இருக்கிறோம்? ரைட். இப்போ ஆபிரகாமுடைய உலகம் பூரா எப்படி இருக்குது, ஆதாமுடைய சன்னதியா இருக்குது. உலகத்தில் இருக்கிற மனுஷர் யாரு, ஆதாமுடைய சந்ததி. ஆனா நீங்களும் நாளும் யாரா இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இயேசுவே நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கும் பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அப்ப அந்த முதல் மனிதனா இருக்கக்கூடிய ஆதாம் சுத்தமாய் சோத்திரம் பாவியா இருந்த நம்மளை ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சோதர் நமக்காக மரித்து கொலை, வேதம் சொல்லுது பாருங்க, அவர் மாமிசத்துல கொலை உண்டு சொல்லப்பட்டது. அவர் மாமிசத்துல கொலை செஞ்சாங்க. சோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, கொலை செஞ்சாங்க. வேதம் என்ன சொல்லுது, பாவத்தின் சம்பளம், ஆமாம், பாவம் செய்யற ஆத்துமா
சாகணும். இப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருந்துச்சு. அதனால தான் ஏசப்பா நமக்காக மரித்து உயிரோடு எழுப்பி நம்மளையும் நம்ம பாவத்தில் மனுஷா நம்மகிட்ட பாவத்தில் இருக்கா இல்லையா? பாவம் இருக்கா இல்லை? இருக்குதா? ஏன்? நமக்காக அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டது மித்தமாய் நாம் பாவி அல்ல, கிறிஸ்துவின் நீதி மித்தமாய் நாம யாரா இருக்கிறோம்? நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். சோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா நீதி உள்ளவர் நமக்காக இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதான் வேதம் சொல்லுது, அவர் மாமிசத்திலே கொலை உண்டார், நமக்காக மரித்தார். ஆனா அவர் நீதிபரர் என்பதை பிதாவாகிய தேவன் அவர் உயிர்ப்பித்தார். சோத்திரம். அதே போல நாமும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படி உதிப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, வேதம் சொல்லுது இந்த இடத்துல 21ஆம் வசனம் வாசித்தீங்களா? ஞானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்போது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம், புதுப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா, எங்கே எடுத்துக்கிறோம்? நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். சோத்திரம். முள்ளிகி ஏசப்பாவுடைய ஞானஸ்தானம். இந்த சரீரம் தான், இந்த பாவமான சரீரம் தான், செம்ம சரீரம் தான். இந்த செம்ம சரீரத்தை என்ன பண்ணிக்கிறோம்? இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம யாராக இருக்கோம் அப்படின்னா, நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை பண்ணுறோம்? ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காகத்தான் நீங்கள் மரிச்சிங்க. ரோமர் 10:9 வாசிங்க. இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். ரோமர் 10:9. நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எங்கே தன் இருதயத்தில் என்ன பண்ணிக்கிறோம்? இருதயத்தில் விசுவாசித்திருக்கிறோம். அப்படி 10ஆம் வசனம் சொல்லுங்க, வாசிங்க. இப்ப என் இருதயத்துல நீதி உண்டாகணும். என் இருதயத்துல என்ன இருக்கு? முன்னாடி கேடும் பாவம் இருக்குங்க. என் இருதயத்துல என்ன இருக்குது? கேடும் பாவம் இருக்குது. இப்ப என் இருதயத்துல நீதி உண்டாகணும். இப்ப நீதி உண்டாகணும், நான் என்ன பண்ணணும்? ஏசப்பாவை விசுவாசிக்கணும். இயேசுவை நான் விசுவாசித்தா தான் நான் யாரா மாறுறேன்? நீதி உள்ளவனா மாற முடியும். சோத்திரம். அதைத்தான் இந்த இடம் சொல்லப்பட்டிருக்குது. நீதி உண்டாக, என் உள்ளத்துல நீதி உண்டாக என்ன பண்ணணும்? சோத்திரம். என் இருதயத்துல விசுவாசிக்கப்படுகிற போது ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோத்திரம். அப்ப என் இயேசு கிறிஸ்துவை நான் உண்மையாய் விசுவாசிக்கப்படுகிற போது நான் யாரா மாறேன் அப்படின்னா, நீதிமானாக மாறுறேன். சோத்திரம். அல்லேலூயா. அப்படி இருக்கப்படுகிற போது தான் நான் யாரா இருக்கிறேன்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். சோத்திரம். ஏன்னா என் பாவத்துக்காகத்தான் இயேசு மரித்தார் என்பதை நான் 100% முழுமையாக நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது எனக்குள்ளே கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ளே உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நீதி என் உள்ளத்தில் இருக்கப்படுகிற போது நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கப்படுகிற போது எப்படி கிறிஸ்துவை எப்படி என்னுடைய குமாரன் சொல்லி பிதாவாகிய தேவன் சொன்னாரோ அதே போல கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ள இருக்கப்படுகிற போது நாம் யாரா மாறுறோம்? சோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு நாமும் பிள்ளையா மாறுறோம். சோத்திரம். அதைத்தான் வேதம் சொல்லுது. இந்த இடத்துல வாசித்தோம். 1 பேதுருல 21ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல நம்ம யாரா இருக்கோமோ அதான் நல் மனச்சாட்சி. பாருங்க, தேவனை பற்றும் நல் மனச்சாட்சி. அப்பா தேவன் பாருங்க, தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து. சோத்திரம். தேவனோடு ஒரு பட்டுதலாக இருக்கக்கூடிய நல் மனச்சாட்சி. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நமக்குள்ள ஆண்டவருக்கும் நமக்கும் உடன்படிக்கை, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை, நல்மனசாட்சி. சோத்திரம். அதான் வேதம் சொல்லுது. அப்ப நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவை எப்படி மீட்டெடுத்தாரோ அதே போல நம்மளையும் பிதாவாகிய தேவன் உயிர்ப்பிப்பார், புதுப்பிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் அப்படியா ஸ்தோத்திரம். ஏன்னா அதை 20 வசனம் வாசிங்க மேற்கொண்டு. 20 வசனம் அதிலே அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆமென். அந்த ஆவிகள் எந்த ஆவிகள்? ஆவிகளும் போட்டுருக்குது. இன்னைக்கும் கீழ்ப்படியாத ஆவிகள் என்னது? சோதரம். கெட்ட ஆவிகள், கொட்டாவிகள், கெட்ட ஆவிகள். அந்த கெட்ட ஆவி என்ன பண்ணுது இன்னைக்கு? அன்னைக்கு நோவாவுடைய நாட்கள்ல நோவா அழைக்கிறார், சோதரம் வாங்க பேடைக்குள்ள ஏறுங்க, தப்பிச்சு கொள்ளலாம், விசுவாசிங்க, கடவுள் தான் அந்த சொன்னாரு, வாங்க பெருமழை வரப்போகுது, அழிய போறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நோவா கூப்பிட்டார். எந்த மக்களும் என்ன பண்ணல, செவி சாய்க்கல. மனுஷன் தானே, நோவா தானே கூப்பிட்றான், மனுஷன் தானே கூப்பிட்றான். கடவுள் எங்க கூப்பிட்டாரு? நோவாவுக்கு கடவுள் சொன்னா அந்த கடவுள் என்கிட்ட பேசிட்டோம். நோவாவுக்கு மட்டும் தான் கடவுளா? அப்படி கேட்டிருக்கானுங்க அந்த மக்கள். அந்த ஆண்டவர் என்ன பண்ணும், எனக்கிட்டும் பேசட்டும் இப்படியா சொல்லி என்ன பண்ணாங்க? நோவாவையும் நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? நிந்தித்து கேடான காரியத்தில் இருந்தாங்க. சோதரம் அந்த மக்கள். அப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு அப்படி இருக்கும்போது கடைசியில் என்னாச்சு? என்ன ஆவி அவங்களுக்குள்ள இருந்தது? அப்பனா கெட்ட ஆவி இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அப்படியாய் மோசமான ஆவிகள் அந்த ஜனங்களுக்குள்ள இருந்தது. சோதரம். அல்லேலூயா. கெட்ட ஆவி. இன்னைக்கு அதே கெட்ட ஆவி தான் இருக்குது. சோதரம். ஜனங்களுக்கு என்ன இருக்குது? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இயேசு வரப்போறாரா? வரட்டும், வரும்போது வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக மக்கள் பண்ணுறாங்க, நம்மளை பரியாசம் பண்ணுறாங்க. சோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த நோவாவுடைய குடும்பம் மட்டும் என்னாச்சான்? 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க. 8 குடும்பம் மட்டும், ஒரு நோவாவுடைய ஃபேமிலி மட்டும் என்ன பண்ணிச்சான்? சோத்திரம். பாதுகாக்கப்பட்டது. காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன சொல்லுங்க? நோவாவுடைய வார்த்தைக்கு தாம் மனைவியும் பிள்ளைகளும் கீழ்ப்படிந்திருந்தார்கள். சோத்திரம். ஆனா உலகம் முழுவதும் பாவம் பெரிய இருந்துச்சு, மிகுதியா இருந்துச்சு. சோத்திரம். சிஸ்டர் சொன்ன போல மிகுதியா இருந்தது. சோத்திரம். ஆனா அந்த பாவத்திலும் நோவாவுடைய குடும்பம் தப்பிப்பதற்கு ஒரு வழி, அந்த படகுக்குள்ள உள்ள பிரவேசித்தினால தான் தப்பித்தார்கள். சோத்திரம். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். நோவாவுடைய படகுல ஏறினால தான் தப்பித்தார்கள் சொல்லணும். சோத்திரம். அதான் உண்மை. அதே போல நாம் இயேசுவை பிடித்து கொண்டால்தான் தப்பித்துக் கொள்ள முடியும். சோத்திரம். அல்லேலூயா. நோவாவுடைய படகுக்குள்ளே இவங்க ஏறினதுனால தான் தப்பித்தார்கள். ஏறலையும் தப்பிக்க முடியாது. சோத்திரம். தேவன் நோவாவோட மட்டும்தான் பேசினார். சோத்திரம். அதே போல நோவாவுடைய குடும்பம் என்னாச்சு? நோவாவுடைய குடும்பம் மட்டும் தான் அந்த படகு செஞ்சிருக்குமா? அந்த படகு யாரு செஞ்சா? தேவதூதர்களுக்கு உதவி செஞ்சாங்களோ? நோவாவுடைய குடும்பம் மட்டும் தான் படகு செஞ்சா? இல்லை, அநேக சேர்ந்து தான் செஞ்சாங்க. அவர் தான் இன்ஜினியர். ஆனால் வேலை செஞ்சுதானே அநேக இதே ஏழைகள் என்ன பண்ணாங்க? அங்குக்குள்ள மக்கள் என்ன பண்ணாங்க? சேர்ந்து தான் பண்ணாங்க. பண்ணும்போது என்ன பண்ணுச்சு? அந்த நோவாவை பார்த்து என்ன பண்ணுறாங்க? எல்லாம் தேவையானலாம் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க? உதவி செஞ்சாங்க. ஆனால் உள்ளே போவோம் அப்படிங்க சொல்லி அவங்களுக்குள்ள என்ன இல்லை, வரலையே. ஆனால் நோவாவுடைய குடும்பம் மட்டும் கொஞ்சம் நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. சோத்திரம். அதே போல் கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கலாம், இந்தியாவில் எவ்வளோ மக்கள் இருக்கலாம்,
அவங்கள பார்க்க தேவையில்லை. நம்ம ஆண்டோடைய நம்ம வந்து 10 பேராக இருக்கட்டும், கொஞ்சம் ஜனமாக இருக்கட்டும், சிறு மந்தையாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் ஒருவராக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒருவராக இயேசுவிட்டு இருப்போம். ஆனால் திருவசனத்துக்கு கீழ்ப்படியணும். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அல்லேலூயா, இது தேவனுடைய வார்த்தை. அன்னைக்கு நோவாவுடைய ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அந்த குடும்பம் கீழ்ப்படிந்ததுனால தப்பித்தது. இன்னைக்கு தேவகுமாரனாமும் வந்தார், தேவ மனுஷகுமாரனாமும் இருந்தார். அவருடைய திருவசனத்துக்குடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போமானால் கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல நம்மளையும் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல ஸ்தோத்திரம் வாசிப்போம். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, பாத்தீங்களா? பாருங்க, தேவகுமாரன் தானே. இந்த தேவகுமார் எப்படி பேசுறாரா? சுயமா பேசல. அவரை யார் அனுப்பினாரோ அவருடைய வார்த்தையை இவர் வாய் மூலமா பேசுகிறார். சோத்ரம். அதை இவரே நம்முடைய சாட்சியா சொல்றாரு. சோத்ரம் 12:49. அப்ப நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? இப்போ இந்த நோவாவுடைய வார்த்தை சுயமா வந்த வார்த்தையா? தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னார். சோத்ரம். அவர் சொல்லி கத்தி கத்தி பேசினால அந்த அவரோட சேர்த்து 8 பேர். சோத்ரம். ஃபேமிலி மட்டும். இன்னைக்கு ஊரெல்லாம் இங்கே இருக்குது. சோத்திரம். செல்போன் எடுத்தால் ஏசப்பா வார்த்தை வருது. எங்கே பார்த்தாலும் ஆண்டோடைய வார்த்தையில் இருக்குது. யாராவது செவி செய்கிறாங்களா? ஏசப்பா வரும்போது வரட்டும். ஏசப்பா வரும்போது வரட்டும், அப்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம நிலைமை இருக்குது. சோத்திரம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுது. 49 சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியதை இன்னதென்று உபதேசிக்க வேண்டியதை இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார் இயேசு. அப்போ அதே போல் இந்த நாளில் ஆண்டவர் வேத திருவசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் இங்கே பேசுவோம். சோதனம் திருச்சபை மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியம் சபை பேசாது. ஆண்டவர் பேசவே மாட்டார். சோத்திரம். மனுஷரை என்ன பிரியப்படுத்தணும்? எவ்விதமாக பிரியப்படுத்தணும்? சொல்லுங்க சொல்லுங்க. மனுஷனை எப்படி பிரியப்படுத்தணும்? ஒரு சில காரியம் இருக்குது. மனுஷனை எவ்விதமாக பிரியப்படுத்தலாம் சொல்லுங்க. மனுஷரை எப்படி பிரியப்படுத்தலாம்? பிரியப்படுத்துறது. எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்க பிரியமா குஷியாக பேசுறது. சோத்திரம். ரைட், கரெக்டு. பணம் கொடுத்து நீங்கள் செஞ்சால் கூட தப்பு, பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க, என்கரேஜ் பண்ணுறது. தப்பு பண்ணால் கூட என்கரேஜ் பண்ணுறது. சோத்திரம். இந்த பாஸ்டர் எதுவும் கண்டுக்கிற மாட்டாருப்பா. இந்த காரியம் கண்டுக்கிற மாட்டாங்க. அவரா சைலண்டாக ஒரு மிச்சர் வாங்கி கொடுத்துருங்க, அவர் வாட்ட இருப்பார். சோத்திரம். அவர் கேக் வாங்கி கொடுத்துருங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க, சரியாயிடும். பசங்களை என்ன பண்ணுவோம்? பசங்களை, சின்ன பசங்க என்ன பண்ணுவோம்? அழுதா என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுருவோம். அவ்வளோ 2 பேரும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் திருவசனம் எனக்குள்ளே போகணும். அப்படி போனால் தான் நான் ஆண்டவருக்குள்ளே நாம் ஜீவிக்க முடியும். திருவசனம் தான் எனக்குள்ளே இல்லைன்னா நான் அவரோடு இருக்க முடியாது, அவரோடு நிலைத்திருக்க முடியாது. சோத்திரம். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாதித்திருக்க முடியாது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியாது, அவருக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது, அவருக்கு உண்மையா இருக்க முடியாது. அப்ப எப்படி இருக்க முடியும்? பிரியமா இருக்க முடியாது. அப்ப அவருடைய வசனத்துக்கு நம்ம பிரியமா இருக்கணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம பிரியமா இருக்கணும் அப்படின்னா, அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். திருவசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அப்ப திருவசனத்துக்கு நம்ம செவி சாய்க்கலைனாலே
நான் யாராகிட்டோம்? மனுஷரை பிரியப்படுத்தலாம் மாறுறோம். மனுஷனுடைய புகழ்ச்சியா பேசுறது, மனுஷனை நம்மளுடைய புகழ்ச்சியா உயர்த்தி உயர்த்தி பேசுவது. நம்ம யாரை உயர்த்தி பேச முடியும் வந்துக்கிறோம்? இங்கே யாரை உயர்த்தி பேசணும்? அதுதான் நம்ம இந்த வேலையில் 6 நாள் நம்மளை நடத்தி வந்த தெய்வத்தை இந்த 7வது நாள் எப்பா இது நடத்தி வந்தாரேன்னு சொல்லி அவரை புகழ்ந்து ஒரு மகிமைப்படுத்த தேவன் நம்ம மேல் அப்படியே கிருபையா இறங்குவாராம். அல்லேலூயா. நம்ம மேல் அவர் பிரியமாய் வாசம் பண்ணுவாராம். சோத்திரம். அவர் நம்மோடு அவர் இடைபெறுவாராம். சோத்திரம். அவர் நம்ம மத்தியில் அவர் என்ன பண்ணுவாராம்? அசைவாடுவாராம். அப்போ அவரை நம்ம பிரியப்படுத்துகிற மனுஷனாக மாறணும். சோத்திரம். மனுஷர்களை கனமணக்கூடிய பாத்திரமா அல்ல, நம்முடைய நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை உருவாக்கின தெய்வத்தை நாம் கனமணக்கூடியவர்களாக மாறணும். சோத்திரம். எல்லா கணங்களையும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் எல்லா துதியும் அவர் ஒருவருக்கே நம்ம செலுத்தணும். அதுக்கு தான் இந்த நாள், இந்த ஒரே நாள். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாராம்? மெய்யாகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயிர்ப்பிப்பார். சோத்திரம். உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்துவை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் சபையும் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சோத்திரம். அப்புறம் உயிர்ப்பிற்கு என்ன வேணும்? வசனம் வேணும். அவருடைய வார்த்தை நமக்கு வேணும். அதை கேட்டோம்ல, வசனம், அந்த வார்த்தை அது வேணும். அது இருந்தால் தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும், புதுப்பிக்க முடியும். கர்த்தர் அப்படியே செய்வார். சோத்திரம். ஒரு கண்கள் மூடி சோத்திரம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சோத்திரம். ஒரு அப்படி ஜெபம் பண்ணுமா? அடுத்து அப்படியே பாட்டு பாடு கண்ணி பண்ணலாம். அடுத்து ஆராதனை பண்ணலாம். சோத்திரம்.